வெல்கம் டு நம்ம சேனலுக்கு இன்றைக்கி நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம சேனலில் மட்டன் ஃப்ரை, ரொம்பவே சுவையான வறுத்த கறி, சுவையாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி பார்ப்போம். அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் இன்றைக்கி நாம் எலும்பு இல்லாத 1/2 கிலோ சின்னதாக நறுக்கின மட்டன், ஒரு சின்ன பவுல் தண்ணி 150 மில்லி இருக்கும், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரே ஒரு சின்ன தக்காளி புளிப்புக்காக, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 2.5 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் உப்பு, 2.5 டீஸ்பூன் வரமிளகா, மிளகு, ஜீரகம் போட்டு அரைச்ச தூள். இது எப்படி அரைச்சன்றதை சொல்கிறேன். நம்ம வறுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு வரமிளகா போட்டு வறுத்து ஆற வச்சு பொடி பண்ண பவுட்ரு தான் அது நான் வச்சுருந்தது. நம்ம வெறும் மிளகுத்தூள் போடுறத விட இப்படி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு குக்கர் வச்சு அதில் கறி போட்டுக்கலாம். கறி போட்டு இஞ்சி பூண்டு விழுது நம்ம வச்சுருக்க 2 டீஸ்பூனையும் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் போடுவோம். இப்போது 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நம்ம வச்சுருக்க சின்ன தக்காளியை 4 நறுக்கி போட்டுக்கலாம். நம்ம ஒரு பவுலில் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். இதில் தண்ணி கறியில் விடும், அதனால் இந்த ஒரு சின்ன பவுல் தண்ணி போதும். குக்கரில் நம்ம வச்சு குக்கரை மூடி ஒரு 4-5 விசில் வச்சுக்கலாம். அது கறியை பொறுத்து நான் 4 விசில் வச்சேன். நல்லா வெந்துருச்சு. ஒரு 3/4 வெந்தால் போதும். வறுக்க வர போகிறோம். அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் கடாய் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை தாளிக்க போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். டக்குன்னு கறியை நம்ம போட்டுடலாம். எடுத்து வச்சுருக்க கறியை இந்த தண்ணியோடய நம்ம போட்டுடலாம். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது போக அதில் தண்ணி விடும் வேறு. நம்ம வறுக்கும் போதே நம்ம உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 3 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். அதிலே தண்ணி விடும், மசாலாவோடு அது அப்படி கிரேவி மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும் பிடிக்கும்னா எடுத்துக்கோங்க. ஆனால் எனக்கு நான் ட்ரையாக வேணும். நம்ம வறுத்த கறி தான் செய்ய போகிறோம், அதனால் திருப்பி மூடி வச்சுக்கலாம். திருப்பி ஒரு 3 நிமிஷம் கழித்து அதை எடுத்து பார்க்கலாம். நடுவில் எடுத்து வறுத்து விடலாம். நம்ம வறுத்து விட்டோன்னா அது நல்லா உங்களுக்கு ட்ரையாகி ரொம்பவே சூப்பராக ஃப்ரை பண்ணி ரொம்ப வறுத்த கறி மாதிரி வரும். அது சாப்பிடவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி எண்ணெய் பிரியும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள். கறி நல்லா முழுசாக வெந்துருச்சுன்னா எடுத்துருங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி மிளகுத்தூளும் தூவி விட்டுருங்க. மிளகுத்தூள் தூவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வறுத்த கறி ரொம்பவே சுவையாகவும் சூப்பராகவும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியதான், சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கறி மட்டும் ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி வேகிறாப்பில் பார்த்துக்கோங்க. ஏன்னா மட்டன் சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லை சவுக்குன்னு இருக்கும். அதனால் நல்லா சாஃப்டாக வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ். அப்புறம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. நான் எண்டு ஸ்க்ரீனில் எல்லா வீடியோவும் கொடுக்குறேன், பாருங்கள். அதையும் போய்